காவேரிப்பட்டினம் அருகே மூதாட்டியை மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. ஏன்னு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சொத்து பிரச்சனையில் மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரிப்பட்டினம் அடுத்த ஆட்டுப்பாலன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த உண்ணாமலைக்கும் அவரது உறவினரான குமார் என்பவருக்கும் இடையே சொத்து பிரச்சனை இருந்து வருகிறது. இந்நிலையில் பிரச்சனைக்குரிய நிலத்தில் உழவு வேலைகளை செய்த குமாரையும் அவரது மனைவியையும் உண்ணாமலை தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குமார், அவரது மனைவி உள்ளிட்டோர் உண்ணாமலையை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். தடுக்க வந்த அவரது உறவினரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வீடியோ ஆதாரத்துடன் உண்ணாமலை தரப்பில் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் கேட்ச் பிடிக்கும் போது இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கிரிக்கெட் விளையாடும் போது தாழ்வாக சென்ற மின் கம்பியால் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கியை அடுத்த ஒட்டாங்கரை கிராமத்தில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது சுமன் என்ற 22 வயது இளைஞர் கேட்ச் பிடிக்க முயன்றுள்ளார். அப்போது தாழ்வாக சென்ற மின் கம்பியில் உரசி மின்சாரம் தாக்கியதில் சுமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட நபரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பதிவேற்றியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக முகநூலில் கருத்து பதிவிட்ட நபரின் புகைப்படத்துடன் அவரது மகளின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர் புகாரின் பேரில் மார்த்தாண்டம் அருகே சாங்கை பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜஸ்தான்ல புதையலை எடுக்க குவிஞ்ச கூட்டத்தை போலீசார் தடியடி நடத்தி கலைச்சிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் கிடைத்த பழங்கால பானைகளில் தங்கம் இருப்பதாக தகவல் பரவியதை தொடர்ந்து ஏராளமானோர் திரண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. ராஜஸ்தான் மாநிலம் டோங் பகுதியில் பள்ளம் தோண்டும் பணியின் போது பழங்கால பானை ஒன்று கிடைத்துள்ளது. பானை முழுவதும் தங்கம், வெள்ளி இருப்பதாக தகவல் பரவியதை தொடர்ந்து அதனை எடுக்க ஏராளமானோர் குவிந்தனர். இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். பின்னர் பானையை மீட்ட போலீசார் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். உத்தரப்பிரதேசம் அரசு மருத்துவமனையில் போலி மருத்துவர் சிக்கியிருக்காரு. எப்படின்னு பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவரின் அறையில் அமர்ந்து கொண்டு காசநோய் மற்றும் இருதய நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு போலி மருத்துவர் மருந்துகளை பரிந்துரைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் சந்தேகமடைந்த நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கேள்வி எழுப்பிய போது போலி மருத்துவர் எந்த பதிலும் அளிக்காத நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். अरे सबको जानकारी मैडम से कहेंगे तो मैडम अपना बात करेगी. ये आए तो मैं ஃபேமிலிஸே நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொன்னாலும் அதை அறக்க பறக்க செய்வேன்னு டிசைனாக உருட்டின 15 வயது இன்ஸ்டா நாயகன் இப்போ பண மோசடி சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. டிவிகேவின் அதிதீவிர அனுதாபி ஃபாலோவர்ஸ்களை நம்ப வைத்து ஏமாற்றியது உண்மையா?
சமூக வலைதள கமெண்ட் செக்ஷனில் ஃபாலோவர்ஸ்களின் கோரிக்கைகளை இதோ உங்களுக்காக என இன்ஸ்டன்டாக நிறைவேற்றி அதன் மூலம் ஃபேமஸ் ஆனவர்தான் இந்த குழந்தை நட்சத்திரம். நடிகர் விஜயின் அதி தீவிர ரசிகனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் 18 வயதை பூர்த்தி அடையாவிட்டாலும் தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியரை போலதான் செயல்பட்டு வந்தார். அன்பு இளவலின் வீடியோ பதிவுகளை பார்த்த தாவேகாவின் நண்பா நண்பிகள் கூட இவரை சமூக வலைதளத்தின் ஆச்சரிய குறியாகவும் வருங்காலத்தின் அறிகுறியாகவும் நினைத்து இவருக்கு ஏகபோக ஆதரவை அளித்து வந்தனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த 15 வயது சிறுவனின் இன்ஸ்டாகிராமில் 6 லட்சம் ஃபாலோவர்ஸ்களும் யூடியூபில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களும் உள்ளனர். இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டா நாயகன் அவருடைய தந்தைக்கு ஒரு காஸ்ட்லி பைக்கையும் தாய்க்கு லக்ஸரி ஜீப்பையும் பரிசாக வாங்கி கொடுத்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் வீடியோ பதிவிட்டிருந்தது இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்தது. இந்த வீடியோவை பார்த்த ஒரு தரப்பினர் 15 வயதில் இவ்ளோ பெரிய சாதனையாளராக மாறிவிட்டாரே, இவர்தான் தமிழகத்தின் ஜஸ்டின் பீபர் என பாசிட்டிவாகவும், மற்றொரு தரப்பினர் மோசடி செய்து அப்பாவி மக்களின் ஆசையை தூண்டி ஆட்டைய போட்ட பணம் என நெகட்டிவாகவும் கமெண்ட் செய்து வந்தனர். ஃபேமிலிஸ் இப்போ நான் இந்த தார் ராக்ஸ் காரை வாங்க போகிறேன்னா அது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் ஃபேமிலிஸ் நான் கார் வாங்கியிருக்கேன்னா தார் ராக்ஸ் கார் வாங்கியிருக்கேன்னா அது இந்த டிவிப் கேமில் தான் ஃபேமிலிஸ் மணி ஏர்ன் பண்ணி வாங்கினேன் ஃபேமிலிஸ். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆம், கடந்த சில மாதங்களாகவே இந்த இன்ஸ்டா நாயகன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை உள்ளதாகவும் கேமிங் ஆப் மூலம் வீட்டில் படுத்துக்கொண்டே சம்பாதிக்கலாம் என்றும் வீடியோ பதிவிட்டு வந்திருக்கிறார். தன்னை நம்பி அதில் பணத்தை முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், குறுகிய காலத்தில் வாழ்க்கை ஓஹோவென மாறிவிடும் என ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி உள்ளார். நெட்டிசன்களும் சிறுவனை ஆச்சரிய குறியாகவும் வருங்காலத்தின் அறிகுறியாகவும் பார்த்த காரணத்தால் அவரை நம்பி 1000, 10,000 என பணம் செலுத்தி உள்ளனர். ஆனால் வாக்குறுதி கொடுத்தபடி பணத்தை திருப்பி கொடுக்காத சிறுவன் கேமில் லாஸ் ஆகிவிட்டதென அனைவருக்கும் கம்பி நீட்டியுள்ளார். அது மட்டுமின்றி சிறுவன் தன்னுடைய உறவினர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் பாட்டி இறந்துவிட்டதாகவும் டிசைனாக உருட்டி பலரிடமிருந்து 15 லட்சம் வரை பணம் பறித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்துள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கும் வகையில் சிறுவனும் மற்றொரு காணொளியை யார் பெற்ற மகனோ என்கிற கத்தி பாடல் பின்னணி இசையோடு அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதோடு தன்னை போன்று பல இன்ஃப்ளூயன்சர்கள் கேமிங் ஆப் ப்ரமோட் செய்துள்ளனர், ஆனால் என்னை மட்டுமே டார்கெட் செய்வதாகவும் தெளிவுபடுத்தியவர். மேலும் தன்னால் நஷ்டமடைந்தவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து வருவதாகவும் இனிமேல் இது போன்ற கேமிங் ஆப் ப்ரமோஷனில் ஈடுபட மாட்டேன் என ஃபேமிலிஸிடம் உருக்கமாகவும் உறுதியளித்துள்ளார். தனுஷ்கோடியில் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் வாகன ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட அடிதடி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அரசு மருத்துவமனையில் விபத்தில் சிக்கி காயமடைந்தவருக்கு தூய்மை பணியாளர் தையல் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் சிக்கி காயமடைந்த ராஜேந்திரன் என்பவர் சிகிச்சைக்காக கலவை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார்.
அவருக்கு அங்கிருந்த தூய்மை பணியாளர் முதலுதவி அளித்து தையல் போட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்திலும் 3 இளைஞர்கள் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் இளைஞர்கள் நடனமாடிய சம்பவத்திற்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தற்போது சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் இளைஞர் கட்டுப்பாடுகளை மீறி நடனமாடியபடி ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளனர். இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. ராஜஸ்தான்ல வீட்டுக்கு பக்கத்துல நடந்து போன சிறுவனை தெருநாய்கள் கடிச்சு கொதறி இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறுவனை தெருநாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இரவு நேரத்தில் வீட்டிற்கு வெளியே வந்த சிறுவனை அங்கு அமர்ந்திருந்த தெருநாய்கள் கடித்து குதறியது. அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டனர். நாய்கள் கடித்ததில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் தனியார் பேருந்தை முந்த முயன்ற இருசக்கர வாகன ஓட்டி எதிரே வந்த காரை கண்டு நிலை தடுமாறி சாலையில் விழுந்த சம்பவத்தின் பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்விக்கி ஊழியர் போல ஸ்கூட்டியில் வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்க்கலாம். குஜராத் மாநிலம் வதோதராவில் உணவு டெலிவரி ஊழியர் போல் சென்று முதியவரிடம் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வதோதராவில் உள்ள அகோடா பகுதியில் வீட்டில் தனியாக வசிக்கும் முதியவரை உணவு பார்சல் வந்திருப்பதாக கூறி அருகில் அழைத்த நபர் அவர் அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்து சென்றுள்ளார். அந்த பகுதியில் முன்பே நோட்டமிட்ட அந்த நபர் உணவு டெலிவரி ஊழியர் போல் வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த நபர் இதேபோல் முதியவர்களை குறிவைத்து வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த இளைஞரை சரியான நேரத்தில் போலீஸ் ஒருத்தர் காப்பாற்றியிருக்காரு. எங்க நடந்ததுன்னு பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ராஜில் ஓடும் ரயிலிலிருந்து இறங்கும்போது தவறி விழுந்த இளைஞரை அங்கு பணியில் இருந்த காவலர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றியுள்ளார். ஓடும் ரயிலிலிருந்து இறங்க முயற்சித்த அந்த இளைஞர் தவறி விழுந்தார். இதை கவனித்த ரயில்வே காவலர் உடனடியாக சென்று அவரை காப்பாற்றினார். குஜராத்தில் நீர் மாசு காரணமாக 100க்கும் மேற்பட்டவங்க டைபாய்டு காய்ச்சலோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து குஜராத்திலும் நீர் மாசு காரணமாக பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்தமான நீர் காரணமாக 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த பரபரப்பு ஓய்வதற்குள் குஜராத்தின் காந்தி நகர் ஆதிவடா பகுதியில் அசுத்தமான தண்ணீர் காரணமாக பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 104 பேர் டைபாய்டு காய்ச்சல் காரணமாக காந்தி நகரில் உள்ள சிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய குஜராத் துணை முதல்வர் சிகிச்சைக்காக 22 பேர் கொண்ட மருத்துவக் குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படும் இளைஞர் கடைகள் மற்றும் வாகனங்களை அடிச்சு நொறுக்கி இருக்காரு. எங்கன்னு பார்க்கலாம். மதுரை அருகே நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் கடைகள் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் குருவித்துறையைச் சேர்ந்த ராஜபாண்டி என்பது தெரியவந்தது. இவர் தன்னை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறிக்கொண்டு திட்டமிட்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள கிராம மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமணத்திற்கு மறுத்த சிங்கிள் மதரை இளைஞர் நடு ரோட்டில் குத்தி கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எமோஷனல் லவ் ஸ்டோரி டிராஜடியில் முடிந்ததன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சிதா. கடந்த 10 வருடங்களுக்கு முன் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த ரஞ்சிதா அதன் பிறகு அவருடைய குழந்தையை சிங்கிள் மதராக வளர்த்து வந்துள்ளார். எல்லாப்பூரில் உள்ள பெற்றோர் வீட்டில் வசித்த ரஞ்சிதா அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அக்ஷரா தசோஹா என்னும் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மதிய உணவு பிரிவில் ஹெல்ப்பராக பணியாற்றி வந்துள்ளார். ரஞ்சிதாவின் சுற்றமும் நட்பும் அவருடைய கடின உழைப்பையும் சிங்கிள் மதராக குழந்தையை வளர்த்தெடுக்கும் மனோதைரியத்தையும் வியந்து பாராட்டி வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் கடந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் ரஞ்சிதாவை நடுரோட்டில் வழிமறித்த இளைஞர் ஒருவர் அவருடன் நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாக்குவாதம் முற்றிவிடவே ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற இளைஞர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரஞ்சிதாவை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து கண் இமைக்கும் நொடியில் தப்பிச் சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் ரஞ்சிதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய கொலையாளியை பிடிப்பதற்கான விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதில் ரஞ்சிதாவை கொலை செய்த இளைஞரின் பெயர் முகமது ரஃபிக் என்பது தெரிய வரவும் கர்நாடகாவில் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இந்துத்துவா ஆதரவாளர்களும் பாஜகவினரும் ரஞ்சிதா கொலைக்கு நீதி கேட்டு போராட்ட களத்தில் இறங்கி உள்ளனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் ரஃபிக்கும் ரஞ்சிதாவும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இருவரும் பள்ளிக்காலத்தில் ஒன்றாக படித்தவர்கள் என்பதால் விவாகரத்திற்கு பிறகு ரஃபிக் ரஞ்சிதாவிற்கு மனதளவிலும் ஃபைனான்சியலாகவும் உதவி வந்ததாகவும் தெரிகிறது. இவர்களுடைய எமோஷனல் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பிய ரஃபிக் ரஞ்சிதாவிடம் திருமணம் செய்து கொள்ளலாம் என விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஏற்கனவே முதல் திருமணம் தோல்வியில் முடிந்த காரணத்தால் ரஞ்சிதாவிற்கு மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள் செல்வதற்கு மனம் வரவில்லை. அதன் காரணமாக அவர் ரஃபிக்கின் திருமண ப்ரப்போசலை நிராகரித்துள்ளார். இதனால் மிகுந்த ஏமாற்றமடைந்த ரஃபிக் கடந்த சில நாட்களாகவே ரஞ்சிதாவை பின்தொடர்ந்து சென்று திருமணத்திற்கு வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. அப்படித்தான் சம்பவத்தன்று நடந்த வாக்குவாதம் முற்றி அது கொலையில் முடிந்திருக்க வேண்டும் என காவல்துறையினர் யூகித்துள்ளனர். கொலையாளி ரஃபிக்கை காவல்துறையினர் வலைவீசி தேடி வந்த நிலையில் அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாப்பூரில் உள்ள காட்டுப்பகுதியில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிருக்கு உயிராக நினைத்த பெண்ணை கொலை செய்த குற்ற உணர்ச்சியில் அவர் தற்கொலை செய்திருக்கக்கூடும் என
காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். எனினும் ரஃபிக்கின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்கிற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணத்திற்கு மறுத்த சிங்கிள் மதரை குத்தி கொலை செய்துவிட்டு மாற்று மதத்தைச் சேர்ந்த கொலையாளியும் தற்கொலை செய்து கொண்டதாக வெளியாகியுள்ள தகவல் கர்நாடகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.